2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா உயிருக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது மட்டுமே நீங்கள் 3வது நபரிடத்தில் பஞ்சாயத்துக்கு போங்க. மற்றபடி தயவு செய்து ஒருவரை பற்றி ஒருவர் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற இன்னொருவரிடத்தில் குறை சொல்லிவிடாதீர்கள். என்ன அபாயம் நடக்கும்னு சொல்கிறேன். என் அக்கானா எனக்கு ரொம்ப உயிருங்க, நானா அதுக்கு உயிர். எங்கள் வீட்டில் என்னை ஏதாவது துன்புறுத்தினாருன்னா நான் அவன்கிட்ட போய் அக்கா என்னை இப்படி பண்ணிட்டாருக்கான்னு அவன் ஆரம்பிப்பா. ஐயோ தங்கத்தை எடுத்து தரையில் போட வச்சிட்டானே, உனக்கு இப்போ நான் முதல்லையே சொன்னேன் இது வேணான்னு சொன்னேன், எனக்கு தெரியும் அவன் இப்படி பண்ணும். ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். ஏதோ எரிச்சலாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதுக்கு நான் அங்கே போய் சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னா விஷயம் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் உங்கள் மீது செலுத்துகின்ற அன்பின் விளைவால் உங்கள் குடும்பம் துண்டாகி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று செய்கிறீங்களா, பளிச்சுன்னு சொல்லிட்டு போகிறேன். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில் வரக்கூடாதவர்கள்னு ஒரு பட்டியல் கொடுக்குறேன். இந்த பேரை மட்டும் உள்ள சேர்த்துக்காதீங்க. ஒன்று நம்மளை பெத்தது, இன்னொன்னு நாம பெத்தது, இன்னொன்னு நம்ம கூட பிறந்தது, இன்னொன்னு அதுங்களுக்கு வாச்சது, இன்னொன்னு அதுங்களுக்கு எல்லாம் வாச்சதுனால நமக்கு வந்து வாச்சது. இதுங்களை உள்ளேயே விடாதீங்க, பேசி தீர்த்துக்கோங்க. என்ன சொல்ற, கோபம் இருந்துதா, ரொம்ப துன்புறுத்துறாங்களா, சேர்த்து வச்சுக்கோங்கிற. நான் எங்க போயிட போறாங்க, 60-65 வயசு ஆகட்டும், ஒன்னொன்னா எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். குடும்பத்தை மட்டும் பிரிவதற்கு, கணவன் மனைவி பிரிவதற்கு ஒருவருக்கு ஒருவர் காரணமாகி போகாதீர்கள். குடும்பம் சேர்ந்தே இருக்கட்டும், சரியா? உறவுகளை தொடர்புகளை துரத்தி கொண்டே இருக்காதீர்கள். ஜஸ்ட் கிவ் தேம் சம் ஸ்பேஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் கூட. நீங்க அமைதியாகவும் அதிகாரத்திலும் இருக்கணும்னா. 3வது, நான் யாரு தெரியுமா, உங்கள் தகுதிப்பாடுகளை சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். அதிகாரம் வரவே வராது. 4வது, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனடியாக பதில் சொல்லாதீங்க. டோன்ட் ஆன்சர் இன்ஸ்டன்ட்லி, கொஞ்சம் கேப் எடுத்துட்டு சொல்லுங்க. அடுத்து, உங்கள் உழைப்பை எல்லோருக்கும் எப்போதும் தந்து கொண்டே இருக்காதீர்கள், சரியா? ஹேவ் லிமிட்ஸ். உங்களுக்கென்று, உங்களுடைய வாழ்க்கைக்கென்று சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி சொல்லி என்னுடைய பேச்சை நான் ஒரு ஓவியமாக, ஒரு கோட்டோவியமாக நான் முடிவிற்கு கொண்டு வருகிறேன். இந்த மனசு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொண்டிருக்காமல் புறநிலை நிர்வாகத்தை சரிப்படுத்த முடியாது. நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு உள்ள ஒரு நிர்வாகம் இருக்குல்ல, அந்த நிர்வாகத்தை சரி பண்ணுங்க. நான் இப்ப 2 மைண்ட் கண்டிஷனை மட்டும் சொல்லிட்டு போறேன். மைண்ட் கண்டிஷனிங்னு ஒரு வார்த்தை இருக்கு, நிபந்தனைப்படுத்துதல், மனதை நிபந்தனைப்படுத்துதல். இப்போ உதாரணத்துக்கு, நான் பேசுறதுக்கு இங்க வந்தேன், கவனிக்கிறீங்களா எல்லாரும்? உங்க மைண்டை இப்ப கண்டிஷன் பண்ற பாருங்க. நான் பேசுறதுக்கு வரத்துக்கு முன்னால அருண் சார் கிட்ட கேட்டேன், சார் எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் வேணும் சார். லெமன் ஜூஸ் கொண்டாந்து வச்சார். அவர் ஜூஸ் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு லெமன் வச்சார். நான் என்ன பண்ணேன், லெமனை எடுத்து கத்தியால் வெட்டி புழிஞ்சி ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். இப்போ போட்டுக்கிட்டது நான், உங்கள் வாயில் உமிழ்நீர் இருக்கிறதா? இதுதான் கண்டிஷன், மைண்ட் கண்டிஷன். மைண்ட் கண்டிஷன் ஆகும். நெவர் டெல் எனிதிங் நெகட்டிவ் அபவுட் யுவர் செல்ஃப். நான் குண்டா இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் படிக்கலை, நான் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவ. மைண்ட் உடம்பு கவனிக்கும், ரியாக்ட் பண்ணும். ஆல்வேஸ் டெல் குட் திங்ஸ். நீ நல்லவள், நீ வலிமையானவள், உனக்காகத்தான் இந்த உலகம் இருக்கிறது,
800 கோடி மக்களில் நீ மிக மிக நல்லவள், மிக மிக ஆற்றல் வாய்ந்தவள். உனக்காகத்தான் இந்த குடும்பம் உனக்கு வைத்திருக்கிறது. இந்த குடும்பம் உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை, உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. நீ புத்திசாலி. சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டிஷன் ஆயிடுவேன்.